ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஹட்சன் கர்ட் வழங்கும் அறுசுவை இது தனிசுவை நிகழ்ச்சியில் இன்றைக்கி ஒரு பாரம்பரியமான பலகாரங்கள் 2 ரொம்ப ஈஸியாக ஆனால் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி. வேறு ஒன்றும் இல்லைங்க, பொட்டுக்கடலை உருண்டையும் வேர்க்கடலை உருண்டையும். நிறைய பேர் பொட்டுக்கடலை உருண்டை இது நீங்கள் எப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிறத ஜெயா டிவியில் காமிங்க மேடம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் கொஞ்சம் யோசித்தது உண்டு. ஏன்னா இது ஒரு சாதாரண விஷயம் தானே, இது ஏன் அப்படின்னு. ஆனால் நிறைய புதுசாக கற்றுக்க பழகிறவங்களுக்கு இது புதுசான விஷயம், கொஞ்சம் கற்றுக்க வேண்டிய விஷயமா இருக்குது. அப்படிங்கிறதுனால இன்றைக்கி அவங்களோட வேண்டுகோளுக்கு இணங்க இன்றைக்கி நம்ம இந்த பொட்டுக்கடலை உருண்டை எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். அதே மாதிரி வேர்க்கடலை உருண்டையும் இன்றைக்கி எல்லாருமே சொல்கிறது ஒரு நல்ல ஸ்நாக். ஒரு ஸ்டேஜில் வேர்க்கடலை அதிகம் சாப்பிட்டா ஹார்ட் ப்ராப்ளம் அப்படி இப்படின்னு அது ஒரு நிறைய விஷயங்கள் வந்தது. ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்க, கடலை எண்ணெயை அதே சமயம் வேர்க்கடலையை இதெல்லாம் உணவில் அதிகமாக சேர்த்துக்கிற போது ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது, அதாவது ஹிருதயத்துக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வகையில் பார்த்திங்கன்னா நம்ம பாரம்பரியமான விஷயங்கள் அந்த கடலையோடு சம்மந்தப்பட்டது நிறைய இருக்கும். ஒன்று அதில் ஒன்று தான் இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த கடலை உருண்டை. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறமா பாயசம், அப்புறம் மற்ற ஸ்வீட்ஸு, சில பேர் பார்த்திங்கன்னா சாக்லேட்லாம் தேடிட்டு போவாங்க, ஏதோ ஒரு இனிப்பு சாப்பிடணும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அப்போல்லாம் என்ன பண்ணுவாங்களாம், இந்த கடலை உருண்டையை வீட்டில் கட்டாயம் பண்ணி வச்சுருப்பாங்களாம். அது பர்ஃபி மாதிரியோ உருண்டை மாதிரியோ, ஏன்னா சாப்பிட்டதுக்கப்புறம் அதை எடுத்து சின்னதாக வாயில் போட்டுக்கிறதுக்காக. அது ஒன்று ஹெல்த்தியாக இருக்குது, இன்னொன்று பார்த்திங்கன்னா உமிழ்நீரை அதிகமாக சுரக்க வச்சு நம்மளோட ஜீரண சக்தியை அதிகப்படுத்துமா. அதனால் பெரியவங்க பண்ணி வச்ச நிறைய நல்ல விஷயங்கள் திரும்ப நம்ம வழக்கத்துக்கு இருந்தால் நெய்யை ஊற்றி ஒரு வறுக்கும்போது ஒரு வித்தியாசமான கொஞ்சம், அதாவது ஒரு நல்ல வாசனை கொடுக்குது. அது எப்படி நம்ம நெய் ஊற்றி உருண்டை பிடிச்சாலும் அந்த நெய்யோட மனம், ஏலக்காயோட மனம் எல்லாம் இருந்தாலும் இது இன்னும் கொஞ்சம் ஒரு சுவையும் மனமும் கூட்டுங்கிறதுனால ஜஸ்ட்டு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யை விட்டு நம்ம அதில் வறுத்துக்கிறோம். இதோட கூட இன்னொரு விஷயம் என்னென்னா, திணை இருக்குது இல்லையா, இப்போ தான் சிறுதானியங்கள் அதிகமாக வழக்கத்தில் வந்திருக்கு இல்லையா, அந்த திணை கூட இதோட நல்ல ஆப்டாக இருக்குது. திணையை ஒரு 1/4 கப் அளவுக்கு எடுத்து நல்ல வாசனை வரா மாதிரி வறுத்துட்டு, நல்லா பொரியிற மாதிரி வாசனை வரா மாதிரி வறுத்துட்டு இதோடையே அரைச்சி நீங்கள் இந்த மாதிரி உருண்டை பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த நிறம்லாம் மாறாமல் இளம் வறுப்பாக வறுத்தா போதும். இப்போ இதை வறுத்துட்டோம், இது அப்படியே கொஞ்சம் ஆற விட்டு பொடி பண்ணிப்போம். இப்போ அதே பாத்திரத்தில் இன்னும் கொஞ்சம் நெய்யை ஊற்றி முந்திரியும் வறுத்து வச்சுருக்கோம். பொடியை நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா முந்திரி. பொதுவாக இந்த பொட்டுக்கடலை உருண்டைக்கு ரவா லட்டுக்கு போடுற மாதிரி முந்திரியெல்லாம் போட மாட்டாங்க. பட் அது போடுற போது கொஞ்சம் நல்லாயிருக்கும், குழந்தைங்களுக்கு கொடுக்குற போது ரொம்பவே நல்லா இருக்குங்கிறதுனால இன்றைக்கி நான் லேசாக அதை வறுத்து இந்த மாதிரி பொடியை நறுக்கி வறுத்துடுறேன்.
நெய்யோட அளவு நம்ம சொல்லலை. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கலந்து விட்டுட்டு பிடிச்சிங்கன்னா அழகாக பிடிக்க வரும். அப்புறம் அந்த நெய் வந்து ஆற ஆற இந்த நிறம் வந்து அப்படியே திரும்ப கொஞ்சம் வெளுத்துக்கிட்டு வரும். நம்ம இதே பண்ணுறத வந்து பாசி பருப்பு இருக்கு இல்லையா, அந்த பாசி பருப்புலேயும் உருண்டை பண்ணலாம். இப்போ இது உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிருங்க. இந்த மாதிரி பிடிச்சி பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா பிடிக்க வந்துச்சுன்னா நெய் போதும் அப்படின்னு அர்த்தம். பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். இந்த சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிக்கிற போது உங்களுக்கு அளவு கரெக்டாக இருக்கும். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பொட்டுக்கடலை உருண்டை, பைத்தமாவு உருண்டை இதெல்லாம் செஞ்சு வச்சு ரவா உருண்டை சாயந்தரம் டிஃபனுக்கு பார்த்தீங்கன்னா குழந்தைங்க கீழே ஸ்கூல்லேருந்து வந்தோன்னே ஒன்றோ ரெண்டோ கொடுப்பாங்க. என்னென்னா ஒரு ஹெல்தி ஸ்நாக்காக இருக்கும். அந்த ப்ரோட்டீன் அதாவது புரதச்சத்து வந்து குழந்தைங்களோட வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்கிறதுனால இந்த மாதிரி விஷயங்கள். கேழ்வரகு அதனால் சிம்பிளின்னு ஒன்று பண்ணுவாங்க. கேழ்வரகு மாவில் அதை அவிச்சிட்டாவது இல்லைனா அடை மாதிரி தட்டிட்டாவது அதனால் அதுக்கப்புறம் வேக வச்சு எடுத்து இடித்து வெள்ளத்தோ கருப்பட்டியோ சேர்த்து அதோட கூட எள் வெல்கம் பேக் டு ஹட்சன் கர்ட் வழங்கும் அறுசுவை இது தனி சுவை. பொட்டுக்கடலை உருண்டை பண்ணி எடுத்து வச்சுட்டோம் இல்லையா. இனி அடுத்து நம்ம பார்க்க போகிற வேர்க்கடலை உருண்டைக்கு என்னென்ன தேவைங்கிறத முதல்ல பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அது எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். வேர்க்கடலை வறுத்து தோல் நீக்கியது 1 கப், வெல்லம் 1/2 கப், ஏலக்காய் தூள் 1 டீஸ்பூன், நெய் சிறிதளவு. இப்போ இந்த வேர்க்கடலை உருண்டைக்கு தேவையான பொருள்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 பொருள் தான். இது எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வேர்க்கடலையை வந்து நம்ம இப்போ வறுத்த வேர்க்கடலையே கிடைக்கிது. இதில் உப்பு சேர்த்தது உப்பு சேர்க்காதுன்னு கிடைக்கிது. நம்ம எப்படி வேணால் நம்மளோட சில பேர் பார்த்திங்கன்னா லேஸ் மைல்டு உப்போட இந்த வேர்க்கடலை நல்லாயிருக்கும் அந்த உருண்டைங்கிறதுனால அது மாதிரி சேர்க்குறவங்களும் உண்டு. இல்லை வெறும் உப்பு இல்லாமல் அப்படியே வறுத்த வேர்க்கடலையை வாங்கி சேர்த்துக்கலாம். சரி இதெல்லாம் இல்லை எங்கிட்ட பச்சை வேர்க்கடலை தான் வாங்கி வச்சுருக்கேன். அதாவது பச்சைன்னா காஞ்சது, காஞ்ச வேர்க்கடலை வாங்கி வச்சுருக்கேன். அதை வச்சு எப்படி பண்ணுறது அப்படின்னா அது நல்லா வெறும் கடாயில் நிதானமாக ஒரு 10-15 நிமிஷம் நல்லா வறுத்துடணும். இந்த வறுத்தது பார்த்திங்கன்னா முதல்ல உங்களுக்கு வறுக்கிற போது அந்த ஈரம் தட்டுப்படும். அந்த வறுபட்டத்துக்கு அடையாளமாக நீங்கள் சுழட்டும் போது அந்த கரண்டியில் வேகமாக சுழலும். அது நமக்கு வந்து ஈஸியாக வறுக்க வரும். அந்த அடையாளம் இருந்தால் போதும். இறக்கி வச்சு ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் தோல் அப்படியே கையால் இது பண்ணோம் அப்படின்னா புடைக்க வந்துடும்.
இந்த தோல் நீக்கிறது மட்டும் முக்கியம் இல்லைங்க. இதோட கூட இந்த மூக்குன்னு சொல்லுவாங்க அந்த நாள்ல. அந்த வேர்க்கடலையில வந்து ஒரு சின்ன நுனியில ஒரு சின்ன துண்டு இருக்கும். அதுதான் அந்த பித்தத்த தூண்டுறதும்பாங்க. ஸோ கட்டாயம் அத நீக்கிட்டா, நம்ம சாதாரணமா சாப்பிடும்போது கூட அத நீக்கிட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லது. வெல்கம்.
இது வந்து உங்களுக்கு சட்டுன்னு எவ்வளோ சீக்கிரத்துலேயும் உதிர்ந்து போயிடாது. இப்போ பொட்டுக்கடலை உருண்டை பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுட்டோம். வேர்க்கடலை உருண்டையும் உருட்டி ரெடியாக எடுத்து வச்சாச்சு.